டே 2ல முதல் மேட்ச் ஏசிசி ராஜா வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. குட்டி ஃபார்வர் 5 ஓவர் மேட்ச், ஒரு ஓவர் போட்டு 4 ஓவர். ஓப்பனிங் பர்சன் அரவிந்த் ஸ்டேக்ல காமன் பாப்புலர் போகிறதுக்கு பெருமாள் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால் மேலே ஏறிடுச்சு. முதல் பால் விக்கெட் ஃபுல்லரா போட்டாரு, உடச்சு போடல. இந்த கண்டிஷனுக்கு எப்படி போடணுமோ வந்து ஃபுல்லரா போட்டாங்க. இந்த கண்டிஷன்ல ஜெயிக்கி ஆடலாம் மேட்ரு கிடையாது. என்ன ஆடணுங்கிற மைண்ட் செட்ல தான் பேட்ஸ்மேனும் வர போறாங்க. அந்த பேட்ஸ்மேன் தான் அதே மைண்ட் செட்ல வந்த பேட்ஸ்மேன் தான் வெளில போறாங்க. ஒன் பர்சன்ட் அஸ்வின் ஸ்ரீங்கர் ஃபுல்லரா தான் போட்டிருக்காங்க. பேக்கப்பும் ஃபாஸ்டா வந்தாங்க, கரெக்டா வந்தாங்க. டாப் பால் டாட்ல படிச்சு ஸ்டெப்ல படலன்னு சொல்லிட்டாங்க. டாட் கட் ஷாட்டுக்கான முயற்சி, ஃபாஸ்டா பேட்டை விட்டு பார்த்தாங்க. கூத்துறதுக்கு அப்புறமா எதிர் காத்துல வந்து ஸ்லோவாச்சு, பேட்டாகவும் ஆச்சு. டாஸ் பால் சும்மா ஸ்லோவா ஃப்ளோட்டோட தூக்கி போட்டாங்க. வந்து போடுறப்ப பெருசா காத்து இல்லை, விட்டு இல்லை. இந்த ஓவரில் 2 டாஸ் பால், ரெண்டுமே கேபிட்டலைஸ் பண்ண முடியல பேட்ஸ்மேனால. ஸ்டார் பவுலர் ஓப்பனிங் பர்சன் பரத் ஸ்டேக்ல மூவ்மெண்ட் இருந்துச்சு, பந்துல குத்தி வெளில வந்திருக்கு. லைனுக்குள்ள இருக்கு. டாட்டோட முடிச்சிருக்காங்க இந்த ஓவரை. முதல் ஓவர் முடியல, ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 1, ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க. செகண்ட் நியூ பவுலர் சூர்யா. சிங்கிள் தான் குத்தி போட்டிருக்காங்க. வெயிட் சைட் நோவாடா இருக்கும். ஹரி என்ற ஃபீல்டர் குட்டி தம்பி. இந்தியா எங்க கேப் இருக்கோ பார்த்தாடி இருக்காரு. சக்சஸ்ஃபுல்லா ஒரு 4 ரன் கிடைச்சிருக்கு. 2 ஓவர் முடியல, 12 ஸ்கோர், ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க ஏசிசி. நெக்ஸ்ட் பால் ஒரு பெருமாள், அவருக்கான செகண்ட் ஓவர் இது. கேட்டஸ் கேப் யூஸ் பண்ணி ஓட்டாரு அஸ்வின். ஷார்ப்பான கேட்ச் கேரி ஆகியிருக்கு. கேட்சை விட முடிச்சு கொடுத்துருக்காங்க. குட்டி ஃபார்வர் சூர்யா விக்கெட் கீப்பரா. 2 டவுன் இங்க ஏசிசி. நியூ பர்சன் ஆண்ட்ரூ ஸ்டேக்ல சுத்தி முடிச்சிட்டாரு. ஒரு அடி இழுத்து போட்டாங்க, பெருசா வெண்டில் இந்த டைம். டாட் அதே மாதிரி போட்டாருங்க, போன வால் போட்ட மாதிரியே போட்டாரு. இந்த எக்ஸ்ட்ரா பேஸ், மறுபடியும் விக்கெட் கீப்பர் கைக்கு வந்திருக்கு. காலில் பட்டிருக்கு, உள்ள போட வேண்டியது. தப்பிச்சிட்டார் பேட்ஸ்மேன். நல்ல ஓவர் பெருமாள் அவர்ந்து ஸ்பெல்ல முடிக்கிறாரு. 12 பால் போட்டிருக்காரு, 10 பால் நல்ல பால். 2 பால் தான் பேட்ஸ்மேனை கொஞ்சம் ஃபேவரபுளாக போட்டார். இந்த கண்டிஷன் விண்டு கண்டிஷன் இருக்கும் போது 2 டாஸ் பால் அதை பேட்ஸ்மேன் யூஸ் பண்ணல. 10 பால் பெருமாள் 10 ஓவர் யூஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. 3 ஓவர் முடியல, 14 ஸ்கோர், 2 விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும் ஏசிசி. ஃபர்ஸ்ட் ஓவரில் 1 ரன், செகண்ட் ஓவரில் 2 ரன் பெருமாள் ஓவரில். அடுத்த நியூ பாலர் லியாண்டர். ரொம்ப க்ளோஸாக டாஸ் ஸ்விட்ச் ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. ஆப்போசிட் வின்ல அடிக்க பார்த்துருக்காரு பேட்ஸ்மேன். டாஸ் பால் அடிக்கப்பட்ட பந்து போயிடும் எனக்கு தெரிஞ்சு. எஸ் போயிடுச்சு. கேட்ச் என்ற கிரை இருந்துச்சு. இந்த டாஸ் பால் கனெக்ட் பண்ணிருக்காங்க. தேர்ட் ஒன் பிக்கா வந்துருச்சு. பந்து குத்துனதுக்கு அப்புறமா கையை திருப்பி போட்டாங்க. பந்து போறப்ப விண்டுடுச்சு. ஸ்லோவான த்ரோ தான் வரும் கண்டிப்பா. தான் ஓட முடிஞ்சிருக்கு. குறுக்கடிக்க தான் பார்த்துருக்காரு. ஸ்லோவரா போட்டிருக்காங்க. சந்தோஷங்க. இறங்கிடுச்சு, ஸ்ட்ரைக்ல இறங்கிடுச்சு. 4 ஓவர் முடிவில் 23 ஸ்கோர். 1 ஓவர் முதல் வைடு
மாத்திக்கிட்டே அடிச்சாரு. கைக்கு போயிருக்கு, விக்கெட்டும் போயிருக்கு. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல பிரகாஷ். இருந்துச்சு பந்து பாடியில பட்டுருக்கு, கொஞ்சம் இன்படா தான் வருது அடிக்கிற காட்டுக்கு வந்து. உள்ள பூந்தெல்லாம் தடுக்கிறாங்க. விமல் ஸ்டேக்ல இருந்து வந்திருக்காங்க இந்த தடவை. போன பால் வைடு, டார்கெட் டிசைடிங் பால், ரீபால். கலஞ்சிருச்சு. காட்டன் போர்டு போய் பார்த்தாங்க. சிங்கிள் எஃபெக்டிவ் எக்கனாமிக் ஓவராக போயிருக்கு இந்த ஓவர். டார்கெட் 28 ரன். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் லியாண்டர் ஸ்டேக்ல. காமன் பவர் பிளே போகிறதுக்கு டிசிசி தேவா. ஃபுல் குயிக்காக இருந்தால் ஒரு விக்கெட்டாக மாறி இருக்கும். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பெருமாள் ஸ்டேக்ல. மீண்டும் புல்லர் பால் கவர்ஸ்ல வச்சாரு, தெரிச்சு போயிருக்கு, ஃபாஸ்டா போயிருக்கு இந்த தடவை. டூரன் 2 பால்ல 3 ரன் வந்திருக்காங்க. ஸ்ட்ரெயிட்டவே ஸ்டிக்கு நீங்க விட்டீங்க, பவுலர் விடவே இல்லை. பர்ஃபெக்ட் பிக்சர் பர்ஃபெக்ட் யாருக்கு பார்க்க முடியுது. நியூ பேட்ஸ்மேன் மாறன் ஸ்டிக்ல ஃபுல் ஸ்விங் கொடுத்து பார்த்தாங்க. எக்ஸ்பிரஸ் டாக்டர் அடிச்சுட்டாங்க. இதை தடுக்கிறது கஷ்டம். பின்னாடி போயிடுச்சு, தண்ணிக்கே போயிடுச்சு அந்த பந்து. பவுண்டரி. முதல் ஓவர் முடியல, ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 8. ஒரு விக்கெட் இருக்காங்க. செகண்ட் ஓவர் வந்திருக்காங்க. 20 ரன் தேவைங்க. குத்தனா ஃபாஸ்டா போயிடுமே. மீண்டும் ஒரு பவுண்டரி. போன ஓவரோட கடைசி பந்து ஒரு பவுண்டரி. பார்த்தோம் நம்பி, பார்த்து நம்பி. மீண்டும் ஒரு பவுண்டரிங்க. நேரில் அடிக்க பார்த்துருக்காங்க. ஐஇன்ஆர் பிடிக்க வேண்டிய ஒரு கேட்ச். ரோஸ் போர்டு மேட்ச்ல நியூ பேட்ஸ்மேன் சூர்யா ஸ்டிக்ல குயிக்கா வந்திருக்கு. காத்தடிக்காத டைம் பண்ணி போட்டாரு. அக்ராஸ் தலையோட கூட்டி விட்டாரு. ஐயோ குத்தி திரும்பிடுச்சு. 2 ஓட்டங்கள். தூரன் அது எஃபெக்டிவா சொல்ல சார். போன இன்னிங்ஸ்ல பார்த்தோம் இதே மாதிரி பிஹைண்ட் விக்கெட் ஆக்சஸ் பண்ணிருக்காங்க. ஸோ மீண்டும் ஒரு பவுண்டரி. ஸ்கோர் போர்டை மூவ் பண்ணிட்டே இருக்காங்க. குட்டி ஃபாரவர். மீண்டும் அக்ராஸ் தான் ஆடி இருக்காங்க. பேசோட சான்ஸ் எடுத்து பார்க்குறாங்களே, கிடைக்கிற சான்ஸ் எடுத்து தான் ஆகணும். ஸ்கோர் கம்மி இது 18 ஸ்கோர். குட்டி ஃபாரவர். 18 பால் பாக்கி இருக்கு. 10 ரன் தேவை. இந்த தேவா போட வந்திருக்காங்க. தேவாக்கான செகண்ட் ஓவர். ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. பேட் பண்ணா கூட ஒரு வில்லு கிளியர் பண்ணா போதும். விலக்கி வச்சிருக்காங்க. வேக்கண்ட் அவுட் வச்சிருக்காங்க. லேட்டா பிடிச்சு கேட்சுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. காத்துக்காக நியூ பேட்ஸ்மேன் சரௌண்ட் ஸ்ட்ரைக்ல. பால் கரையோட ஆட பார்த்தாரு. எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருந்துச்சு பந்துல. 3 ஓவர் முடியல 21 ஸ்கோர். குட்டி ஃபாரவர். அடுத்த நியூ பாலர் அரவிந்த். டாஸ் வேஸ்டிங் ஓவருக்கு வாய்ப்பு பண்ணலாம். ஸ்போர்ட்ஸ் லெவல் 1 ரன் தவிர கேட்ச் என்ற கால் வந்திருக்கு. புடிச்சாரு தேவா அங்க ஃபீல்டரா.
The match won by Kutti forever. சில நாடுகள் முழுவதும் வரிப்புலி கொடி பறக்கமைத்த அழகு வார்த்த மாமன்னர் கரிகால சோழனின் பூமியில் பிறந்து வளர்ந்து இந்த பிரம்மாண்ட கிரிக்கெட் போட்டிக்கு நேரடி ஒளிபரப்பு செய்ய வருகிறதல்ல திருச்சி மாவட்டத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் அன்பு சகோதரர் LHCC நம்பிக்கை நாயகன் பரத் அவர்களை வருக வருக வரவேற்கிறோம் விழாக்குழு சார்பாக